ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம எப்படி ஃபோட்டோஷாப்பில் சம்மர் பார்ட்டி ஃப்ளையர் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த பிஎஸ்டி ஃபைல் வேணும்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். 100 லைக் ரீச் பண்ணணுன்னு டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபஸ்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா ஃப்ளையர்னு ஒரு பிஎஸ்டி ஃபைல் இருக்கும். அது ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ண போகலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒரு இமேஜ் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இதை நான் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வேணுங்கிறத பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடல் இமேஜ் உள்ளார கொண்டு வர போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இமேஜ் இருக்க அந்த இமேஜ் இருக்க ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம மாடல் இமேஜை ப்ளேஸ் பண்ண போகிறோம். டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா மாடல் அப்படின்னு இமேஜ் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதையும் கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு தேவையான மாடல் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து நான் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் லிட்டில் பிட் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ஷார்ட்கட் Ctrl+T. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம மாடலுக்கு பின்னாடி வந்து லீவ்ஸ் இருக்க மாதிரி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா லீஃப் அப்படின்னு ஸ்டாக் இமேஜ் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. இதை வந்து மாடல் இமேஜுக்கு லேயருக்கு கீழே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அது வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இதோட டூப்ளிகேட் காப்பியும் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன், Ctrl+J. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுக்குறேன். அப்புறம் ஃப்ளிப் வெர்டிகலும் கொடுக்குறேன். அப்புறம் லிட்டில் பிட் ரொட்டேஷன் கொடுத்து அதை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மூலமாக அந்த லீவ்ஸ் வந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்காக ஃபைன், நம்ம இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட்டியோட அந்த மெயின் டைட்டில் டைப் பண்ணுறதுக்கான பார் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டிசைன் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிட்டு கலர் பிக்கர் போய் கலர் வந்து DD4699 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணால் உங்களோட விருப்பமான கலர் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாலிகன் லேசர் டூலை எடுத்துக்கோங்க. நம்ம இதை வச்சு தான் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கீபோர்ட் ஷார்ட்கட் Alt பேக்ஸ்பேஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன் கலரை. ஃபைன். இதுக்கு வந்து நம்ம ஒரு மினிமலான ஒரு 3D எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க, பெவல் அண்ட் எம்பாஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஸ்டைல் வந்து நான் இன்னர் பெவல்னு வச்சுக்கிறேன். டெக்னிக் வந்து சிசில் ஆர்ட்னு வச்சுக்கிறேன். டெப்த் வந்து 63 வச்சுக்கிறேன். சைஸ் வந்து 8 இருக்கட்டும். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு மினிமலான 3D எஃபெக்ட் கிடைக்கும். மற்ற செட்டிங்ஸ் எதுவும் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறதில்ல. மேபி சாஃப்டான 3 வச்சுக்கலாங்களா. ஃபைன். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று நான் க்ரியேட் பண்ண போகிறேன். கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து இப்போ உங்களோட கீபோர்டில் Alt கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஷேப் வந்து செலக்ட் ஆகிடும். இப்போ கலர் பிக்கர் போய் கலர் FCB116 அப்படின்ற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் Alt பேக்ஸ்பேஸ் யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணிக்கிறேன் அந்த கலரை. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இது மேலே தான் நம்ம மெயின் டைட்டில் டைப் பண்ண போகிறோம் லேட்டர் அது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இன்னும் 2 ஸ்டாக் இமேஜ் உள்ளார கொண்டு வரணும். அதையும் கொண்டு வந்துடலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் போனீங்கன்னா கிளாஸ்னு ஒரு ஸ்டாக் இமேஜ் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இதையும் நம்ம கேன்வாஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் இமேஜ் ஃபோல்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி கண்ட்ரோல் T ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணி நான் ரீசைஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் விருப்பமான அளவு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கலாம். ரீசைஸிங் நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேர்ட் இமேஜ் நம்ம உள்ளார கொண்டு வர போகிறோம். டவுன்லோட் பண்ண ஃபோல்டரில் அப்படின்னா பேர்ட் இமேஜ் ஒன்று இருக்கும். அதையும் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஃபோல்டரில் இருக்கட்டும். இதையும் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். லிட்டில் பிட் ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணி அது இந்த லீவ்ஸ்லேருந்து மேலே பறக்கிற மாதிரி எஃபெக்ட்டுக்காக அப்படி வச்சுக்கலாம். ஓகே, நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன். நம்ம ஸ்டாக் இமேஜ் எடிட்டிங் பார்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. உங்கள் விருப்பமான ஃபாண்ட் எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சம்மர் நைட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். சைஸ் உங்களுக்கு விருப்பமான அளவு வச்சுக்கோங்க. இது ஒரு டூப்ளிகேட் காப்பி நான் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் J கொடுத்து இது வந்து நைட் அப்படின்னு எடிட் பண்ணிக்கிறேன். சைஸ் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். அது இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பண்ணிக்கலாம். ஃபைன். நம்ம இதுக்கு வந்து ஒரு மினிமலான ஒரு 3D எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் ட்ராப் ஷேடோ செலக்ட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் மோட் வந்து நார்மலே இருக்கட்டும். கலர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்திங் 471731 அப்படின்ற கலர் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கோங்க. ஒப்பாசிட்டி வந்து 100 இருக்கட்டும். ஆங்கிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 174 அப்படின்னு வைக்கிறேன். டிஸ்டன்ஸ் வந்து 14 வச்சுக்கலாம். அண்ட் ஸ்ப்ரெட் வந்து 0 வச்சுக்கோங்க. அண்ட் சைஸும் 0 வச்சுக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே கொடுத்துக்கோங்க. இதே வந்து காப்பி பண்ணி நம்ம நைட்டுக்கும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி லேயர் ஸ்டைல் இருக்கும் இந்த ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா இதுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஃபைன். நம்மளோட மெயின் டைட்டில் டெக்ஸ்ட் டைப் பண்ணியாச்சு. இப்போ அதர் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து டைப் பண்ணிக்கலாம். நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற கலர் எடுத்துக்கோங்க. கலர் பிக்கரில் நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் இதோட டூப்ளிகேட் காப்பி ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதையும் எடிட் பண்ணிக்கிறேன். ஃபைன். நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இல்லை ரெண்டு பார்ட் தான் ரிமைனிங் இருக்குது. ஒன்று வந்து நம்ம சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் க்ளோ எஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் போனீங்கன்னா ஐகான்ஸ்னு ஒரு PSD ஃபைல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஷாப்பில். அதில் பார்த்தீங்கன்னா ஐகான்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஃப்ளையர் கேன்வாஸில். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், டெக்ஸ்ட் ஃபோல்டருக்கு மேலே. இதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஐகான்ஸ் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் பிங்க் கலர் வச்சுக்கிறேன். நம்ம முன்னாடி செலக்ட் பண்ண அந்த பிங்க் சாம்பிளிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த தம்ப்நெயிலை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர் பிக்கர் ஓப்பன் ஆகும். இது சாம்பிள் பண்ணி பிங்க் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். இதை நான் வந்து கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாட்டமில் உங்களுக்கு வேணால் நீங்கள் சோஷியல் மீடியா URLs ஆட் பண்ணிக்கலாம். ஃபைன். நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் டச்சாக க்ளோ எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் ஃப்ளையர் வந்து கொஞ்சம் பார்க்க பாப்பப் ஆகும் கலர்ஸ்லாம். அதுக்கு வந்து டிசைன் ஃபோல்டரில் வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங் ஆப்ஷன் வந்து லீனியர் டாஜ்னு வச்சுக்கோங்க. கலர் பிக்கர் போய் எல்லோ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சம் கைண்ட் ஆஃப் பிரைட் எல்லோ கலர், இந்த கலர். இப்போ ப்ரஷ் டூல் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இந்த டெக்ஸ்ட்டுக்கு அந்த ஏரியாவில் ஒரு கிளிக் கொடுக்குறேன்.
சாரி ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்குது, நான் 100 வச்சுக்கிறேன். அங்கே ஒரு கிளிக் கொடுக்குறேன். ஸோ ஒரு க்ளோ எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ அகைன் இந்த கிளாஸ் இந்த பார்ட்டில் ஒரு கிளிக் அண்ட் இங்கே ஒன்று கொடுக்கலாம். ரொம்ப ஹார்ஷாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு கிளிக் கொடுக்குறேன் அண்ட் இந்த சைடு இங்கே ஒன்று அண்ட் இங்கே நான் இப்போ ஒப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கலர் பிக்கரில் போய் ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரைட் ப்ளூ கலர். அது கீழே பாட்டம் பார்ட்டில் வந்து ஒரு கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஃபாண்ட் அண்ட் அந்த சோஷியல் மீடியா ஐக்கான்ஸ் வந்து கிளியராக தெரியறதுக்காக. ஸோ நம்ம ஃப்ளையர் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோஷாப் டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.